நான் இப்போ சொல்ல இருக்கிற இந்த 7 விதிகளை சரியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 2024 உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோக்கஸ்ட் இயராக மாற்றி நீங்கள் நினச்ச விஷயங்களை இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளே உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ரூல்ஸ்ன்னு சொன்ன உடனே பொதுவாக எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம், அதாவது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ், நம்ம நினச்சதை நம்ம கனவை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கூடிய பயிற்சிகள்னு சொல்லும்போது அதனுடைய அடிப்படையில் இந்த 7 விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ அப்போது இந்த 7 விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளாரையே அமைச்சிக்க முடியுன்றது தான் இந்த வீடியோவோட அப்ஜெக்ட். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா நம்ம பல வருஷமாக இந்த சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக நம்ம தமிழ் அஃபர்மேஷன்ஸ், நீங்கள் மோஸ்ட்லி தமிழ் அஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் அதிகம் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு வருஷத்தை நம்ம தொடங்கும் போதும் நம்ம நிறைய ரெசல்யூஷன்ஸ் வைக்கிறது பழக்கம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது எதை தவிர்க்கணும்னு புரிஞ்சிருக்கணும். அதாவது நம்ம அடைய விரும்புகிற விஷயங்களுக்கு நம்ம நல்ல எண்ணங்களையும் நல்ல பயிற்சிகளையும் மட்டும் சேர்த்துக்கிட்டா பத்தாது. சில விஷயங்களை தவிர்த்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிற அந்த கிளாரிட்டி, அந்த விஷன், அந்த ஒரு அப்ஜெக்டிவை ரீச் பண்ணக்கூடிய வழி எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது இங்கே நம்ம பேச போகிறது முக்கியமாக எதை தவிர்க்கணுன்றதான். இந்த ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே கரெக்டாக சர்வைவ் ஆகிறதுக்கும் நம்ம எண்ணங்களை ரொம்ப ஈஸியாக நம்ம கான்ஷியஸ் சொல்லி கொடுக்கறதுக்கும் என்ன பண்ணலான்றத சொல்கிறேன். இது போக உங்களுக்கு நிறைய வழிகள் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இப்போ சொல்ல போகிற எல்லா விஷயங்களுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறத விட நான் ஒரு வருஷத்தை தொடங்குறேன்னா இந்த விஷயங்களை 99% கண்டிப்பாக நான் செய்வேன். உண்மை சொல்ல போனால் 2023 நான் ஃபாலோ பண்ண சில முக்கியமான விஷயங்கள் தான் இங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல் விஷயம், இன்ஃபார்ம் ஆல் யோர் சரௌண்டிங்ஸ். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க. அதாவது இந்த வருஷம் நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன். ஸோ இது எப்படி நம்ம சொல்ல முடியும், எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டுமா, ரிலேட்டிவ்ஸ் அல்லாத, அதாவது என் உறவுகள் அல்லாத எல்லா நபர்களுக்குமே இயர் பிகினிங்கில் ஐ திங்க் டிசம்பர் லாஸ்ட் வீக்லேயே நான் மெசேஜ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இந்த 1 இயர் எந்த ட்ராவல் ஆர் எனி ரெகுலர் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் ஜென்ரல் சேட்னு சொல்லி நான் இதில் அவைலபிளாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா குரூப்பும் குவிட் பண்ணிட்டேன் எக்ஸப்ட் 1 குரூப். அதுக்கான காரணம் நான் மேபி லேட்டர் டைமில் நான் சொல்கிறேன். மற்றபடி என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்பில் ஆர் எனி ஃபாரமில் என்ன இந்த லாஸ்ட் 1 இயர் நீங்கள் ஆக்டிவாக பார்த்துருக்க முடியாது எக்ஸப்ட் அஃபிஷியல் ரீசன்ஸ். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், அது ஃப்ரெண்டாக ரிலேட்டிவாக யாராக வேணா இருக்கலாம், இவங்களை தான் முதல்ல நீங்கள் தவிர்க்கணும். அப்போது இங்கே நிறைய பேருக்கு வர கேள்வி, இப்படிலாம் தவிர்த்துட்டு தான் நம்ம லைஃப்பில் வாழ முடியுமா அப்படின்னா இல்லை. நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படும் போது ஒரு குறுகிய காலத்துக்கு நம்ம பீப்புள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறோம். ஏன்னா நம்ம சிந்தனைகள் வேற, நம்ம இலக்குகள் வேற. அப்போது எங்கேயோ போயிட்டு இருக்கிறவங்க நம்மளும் கூட சேர்ந்து போனோம்னா வாழ்க்கை மாறாது. அப்போ நமக்கு தனி வழி இருக்குது, வேறு தேவைகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் பீப்புளை குவிட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ 2024 நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சரௌண்டிங்கை நீங்கள் 0 பண்ணிங்கன்னா உங்களால் உங்கள் லைஃப்பை ரொம்ப ரொம்ப பெட்டராக மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லும் போது கண்டிப்பாக வேறு விதமான ரெஸ்பான்சஸ் வரலாம். பட் வேறு வழி இல்லை. நீங்கள் தொடர்ந்து இவங்க கூட தான் பயணிக்க போகிறீங்க அப்படின்னா 2024 இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நடக்க இருக்கிற பெரிய மிஸ்டேக்னு சொல்லுவேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி சொல்லும் போது சில பேருக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படிங்க பீப்புள் அவாய்ட் பண்ண முடியும்? ஸோ பீப்புள் அவாய்ட் பண்ண சொல்லலை, நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும்போது தானாகவே உங்கள் லைஃப்பை விட்டு நிறைய பீப்புள் விலகிறத பார்ப்பீங்க. காரணம், அவங்க லைஃப்பில் இனி ட்ராவல் பண்ணுறதுக்கான செட்டப் உங்கள் லைஃப்பில் இருக்காது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்க்குள்ளே எத்தனை பீப்புள் நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. காரணம் என்னென்னா, வாழ்க்கை மாறுது, இடம் மாறுது, அவசியங்கள் மாறுது, ஒப்பீனியன்ஸ் மாறுது. ஸோ அப்போது நம்ம வாழ்க்கை மாறுதுன்னு தெரியும் போது முன்னாடியே இதை ப்ரிப்பேர் பண்ணி பீப்புள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது உங்கள் வெற்றிக்கு வேகத்தை கொடுக்கும். 2024 உண்டான முக்கியமான விதிகளில் செகண்ட் பாயிண்ட் அப்படின்றது delete all irrelevant apps. அதாவது நமக்கு இருக்கிற இன்னைக்கு பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படின்றக்காக தான் ஃபோன் எடுக்கிறமே தவிர நமக்கு அதில் கான்ஷியஸ் லேர்னிங்கோ இல்லை அது பார்க்கணுன்ற அவசியமும் இருக்காது. இது நீங்கள் லாஸ்ட் 1 இயர் உணர்ந்திருப்பீங்க. இது ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபோனை எதுக்கு எடுக்கிறோன்னு தெரியாது, எதுக்கு இந்த ஆப்புக்கு போகணும்னு தெரியாது, இந்த ஆப் கொஞ்சம் போர் அடித்தா அடுத்த ஆப்புக்கு ஏன் போகிறோன்னு தெரியாது. அதாவது நீங்கள் ஜஸ்ட் வாண்ட் டு என்டர்டெயின் யுவர் செல்ஃப். அதாவது விஷுவலாக உங்களை ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் கான்ஷியஸ் உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒன்று பார்த்துட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு எப்போ முடியுது, எப்போ ஆரம்பிக்குதுன்றதை கண்டுபிடிக்க மாட்டேங்க. இது டிப்பிக்கல் சோஷியல் அடிக்ஷன் சொல்கிறத விட இது உங்களோட ஃப்யூச்சருக்கான தேவைகளை இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது இது தப்பான்னு கேட்டால் மேபி
இந்த ஒரு வருஷம் தான் நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு போயிடலாம். பட் உங்கள் தேவைகளை ஒரு வருஷம் முன்னாடியே நீங்கள் அடைஞ்சிருக்கலாம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், உங்களோட பயணத்தில் நீங்கள் எடுக்கிற ஒரு பெரிய கேப் மாதிரி தான். இது வந்து தப்பு, இது சரி, இது நல்லது படிக்கிறேன், நான் வந்து நாலேஜ் கற்றுக்கிறேன், இந்த மாதிரி நிறைய நியாயமான காரணங்கள் வச்சுருக்கலாம். பட் உண்மையை சொல்ல போனால் ஒருவேளை நீங்கள் வந்து என்னோட பயிற்சிகள்லாம் பார்த்துட்டு பயன்படுத்தலை, ஆனாலும் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க வரீங்கன்னா என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது கூட கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ அப்போது இங்கே நான் சொல்கிறது இது நல்லது, இதை பாருங்கள், இது வேண்டாம் நான் சொல்ல வரல. உங்கள் லைஃப்க்கு இந்த வருஷம் 2024 எனக்கு இது ரிலவெண்ட்டாக இல்லை, அது நாலேஜாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயமான இருக்கட்டும், அது எனக்கு ரிலவெண்ட்டாக இல்லைன்னா அதை கொடுக்குற எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸையும் ஃபோனில் வைக்காதீங்க. சில பேருக்கு இங்கே இன்னொரு பிரச்சனை வரும். இப்படி தான் நான் முதல் மாதம் ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் ஆரம்பத்தில் எல்லா ஆப்பையும் டிலீட் பண்ணுவேன், பட் திரும்ப நான் இன்ஸ்டால் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. அது எனக்கும் நடந்திருக்கு, நானும் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், உங்கள் ஃபோனை டவுன்கிரேட் பண்ணுங்கள். அதாவது ஒன்று, நம்ம ரொம்ப சீப்பான ஃபோன் வாங்கணும்னா இவ்வளோ ஆப்ஸ் வந்து ஒர்க் பண்ணாது. இப்போ கூட நான் சர்ச் பண்ணிருக்கேன், ஒருவேளை எனக்கு கிடைச்சதுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அதான் நான் என்ன தேடுறேன்னா வாட்ஸ்அப் மட்டும் ஒர்க் ஆகிற ஃபோன் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். நான் சில விஷயங்கள் பார்த்தேன், பட் எனக்கு அது கரெக்டாக இன்னும் செட் ஆகலை. கிடைச்சதுன்னா லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லா ஆப்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிக் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் கண்டிப்பாக மாறும். கிரியேட் செப்பரேட் பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங். அதாவது இது நிறைய பில்லியனர்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுட்டு, ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டு, ஆஃபீஸ்லேயே எல்லா வேலையும் செஞ்சுருவேன், என் ஒர்க்கை நான் ஃபோக்கஸ்டாக பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. அது சில நேரங்களில் ஆரம்ப கட்ட காலத்துக்கு பொருந்தும். இப்போ நான் கூட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் டைம் ஒர்க்னே தான் உட்காந்துட்ருப்பேன், எதுக்குமே போக மாட்டேன், எங்கேயுமே நகர மாட்டேன். ஆனால் போக போக நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷனுக்குள்ள இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒர்க்குக்கும் ஃபன்னுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதாவது நம்ம ஒர்க் பண்ண இடத்துலேயே சாப்பிட்றது, ஒர்க் பண்ண இடத்துலேயே தூங்குறது, அந்த மாதிரி இல்லாமல் ட்ரை டு கிவ் ஸ்பேஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். அதாவது இந்த வேலையை இங்கே தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு என் கண்டிஷனிங் இருக்குது, இதில் என்ன அப்படி என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டால், சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம உட்காந்து ஃபோனில் விளையாடிட்டு இருப்போம், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்போம், இல்லை நம்ம அங்கேயே சாப்பிடுவோம். அப்படின்னா நம்ம கான்ஷியஸ்க்கு வந்து இந்த இடத்துக்கு வந்தால் இந்த வேலையை செய்யணுன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு காரணம், ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கான்ஷியஸ்க்கு ஒரு பேசிக் டெம்ப்ளேட் இருக்கும். ஆஃபீஸ்க்குள்ளே போனால் இதுதான் பண்ணணும், கிரவுண்ட்குள்ளே போனால் இதுதான் பண்ணணும், டைனிங் டேபிள் போனால் இதுதான் பண்ணணுன்ற அந்த செக்ரிகேஷன் மாறிடும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து முதல்லாம் பொறுப்பாக இருந்தோம், இப்போல்லாம் வர வர ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றோன்னு தோணும். உங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ உங்கள் ஃபோக்கஸ் கம்மியாகிறது தெரியும். ஸோ உங்களோட வேலைகளை அந்தந்த இடத்துல செய்ய பழகுங்க. இது ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்கலாம், ஆனால் ஒரு பெரிய க்ரோத் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சின்ன விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்த முக்கியமான விஷயம், வருஷ தொடக்கத்திலேயே ஒரு கேலண்டர் க்ரியேட் பண்ணுறேங்க. நான் வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணேன் லைஃப்லன்னு சொன்னால், அதாவது எல்லாம் புரிஞ்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா எல்லாம் இந்த வருஷம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 100 லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன். ஆனால் என்னால் அதை ஆர்கனைஸ்டாக எப்பப்போ எதுனாலும் கண்டுபிடிக்க முடியாது. பார்க்க நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம கோல்ஸ்லாம், ஓகே இதெல்லாம் முடிச்சிருவோம் பண்ணிடுவோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் வந்து அதை உங்களால் ஆர்டர் பண்ண முடியாது, ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போது உங்களோட தேவைகள்னு இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒரு கேலண்டர் க்ரியேட் பண்ணுங்கள். இவ்வளோ மாதத்துக்குள்ளே இந்த வேலைகளை செஞ்சு முடிக்கணும், இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். நான் சொல்கிறது இவ்வளோ மாதத்துக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல, உங்களோட ஆக்ஷன் பிளானுக்கு ஒரு கேலண்டர் வச்சுக்கோங்க, ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, லைஃப்பை மேப் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், ரேண்டமாக உங்களோட இலக்குகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இதுக்குன்னு நேரம் பிரிச்சோ, நாட்கள் பிரிச்சோ, வாரங்கள் பிரிச்சோ கொடுக்க முடியாது. அதனால் இந்த கேலண்டர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. கூகுள் கேலண்டர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஜிமெயில் ஐடி இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. கூகுள் கேலண்டர் ஆப் இருக்கும், நீங்கள் அதை வந்து உங்கள் டெஸ்க்டாப்லேயோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ செட்டப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரெகுலராக உங்களால் உங்கள் டாஸ்க், உங்களோட ஆக்ஷன் பிளான்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண முடியும். என்னதான் கோலாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளுடைய ரொட்டீனுக்குள்ளே அதையும் கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் லைஃப் மாறும். ஸோ அதை ரிமைண்ட் பண்ணக்கூடிய நல்ல டூல் வந்து கூகுள் கேலண்டர் தான். 5வது முக்கியமான விஷயம் அப்படின்றது, இப்போ நம்ம கோல் அப்படின்றது லாங் டேர்மாக இருக்கலாம். சிலதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய டியூரேஷன் இருக்கலாம், 6 months ஆகலாம், 9 months ஆகலாம், 1 year ஆகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய இலக்குகளை அடையிறதுக்கு முன்னாடியே ஒரு மைல் ஸ்டோன்ஸ் கிரியேட் பண்ணுறது. இதை வந்து நான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் பண்ண சொல்லலை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கேலண்டர் கிரியேட் பண்ணிக்கோங்கன்ட்டு. அப்போது லெட்ஸே ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு 10 படிகளை தாண்டணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து 3rd ஸ்டெப்பை தாண்டணுன்னா இந்த ரிவார்ட் நான் எடுத்துக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் பிளான் வச்சுருக்கீங்க. அந்த ஆக்ஷன் பிளானை 25% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பிகாஸ் உங்களை ரிவார்ட் பண்ணி
பண்ணிக்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்றதை உணர்றதுக்காக ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்ணணும். அதாவது 25% ஆஃப் யுவர் கோல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ரிவார்ட் செட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்குறதா இருக்கலாம், இல்லை உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் அடைய விரும்புகிற ஒரு விஷயத்த அந்த மைல் ஸ்டோன் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறது. இது என்ன பண்ணுன்னா உங்களை வந்து தொடர்ந்து பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். சம்டைம்ஸ் நம்மளுடைய அந்த ட்ராவலை வந்து மானிட்டர் பண்ணும்போது நமக்கே ஒரு பெரிய ஒரு ஹோப் வரும். இது வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கும் நான் இப்போ சொல்கிறதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம எப்போவுமே லைஃப்லோட அந்த அல்டிமேட் கோல்ஸ் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த நடக்கிற ப்ராக்ரஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். செலிப்ரேட்னா சின்ன ரிவார்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ மைல் ஸ்டோன் ரிவார்ட்ஸ் ஒன்று வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்ரஸையும் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு விஷயத்தை முடிக்கும் போதும் ஒரு சின்ன ஹாப்பினஸ் ஆர் சின்ன விஷயத்தை உங்கள் கான்ஷியஸ்க்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டிசிப்ளின் தான். இந்த டிசிப்ளின் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போர் அடிக்கும். ஏன்னா உண்மையிலே அது ஒரு கைண்ட் ஆஃப் போரிங் ரொட்டீன் தான். எனக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி டல்லான டேயாக இருந்தாலும் சரி, நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அன்ஹெல்த்தியாக இருக்கணும், நான் இந்த ரொட்டீனுக்குள்ளே தான் என் டே வச்சுருப்பேன் அப்படின்றது வந்து இனிஷியலாக உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும், போர் அடிக்கும். ஆனால் அந்த ஒரு போரிங் ரொட்டீனை கிரியேட் பண்ணிட்டீங்க, என்ன நடந்தாலும் நான் அந்த விஷயத்தை முடிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 minutes எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணாலும் பண்ணிடுவேன், 5 minutes கிராட்டிடியூட் வந்து எப்பவுமே எழுதிடுவேன், இல்லை இந்த 5 நிமிஷம் இந்த வேலையை முடிச்சிருவேன்னு. எவ்வளோ ஒரு பிரச்சனையான நாளில் கூட செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வெளியிருந்து பார்க்கறதுக்கு நம்மளை முட்டாள்தனமாக தெரியலாம். ஆனால் அந்த டிசிப்ளின் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகும். இப்போது சில பேர் யோசிப்போம்ல, 10 வேலையை ஒரே வருஷத்தில் முடிக்க முடியுமான்ட்டு. 10 விஷயத்தை இல்லை 10 லாங்குவேஜை உங்களால் ஒரு வருஷத்துக்குள்ளே கூட கற்றுக்க முடியும். மேபி நான் ட்ரை பண்ணதில்லை, பட் என்னுடைய ஆக்ஷன் பிளான்ஸ் டுவர்ட்ஸ் மை பிஸ்னஸ் நான் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே வருஷத்தில் என்னால் 2-3 பிஸ்னஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சது. அது எல்லாத்துக்கும் உண்டான நேரத்தை பிரித்து ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தது. கிடைக்குமோ கிடைக்காதோ அந்த வேலையை எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன், அதுக்கான விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படிங்கிறப்போ என்னால் ஒரு 3 டிஃப்ரெண்ட் செக்டர் ஆஃப் பிஸ்னஸை வந்து ஒரே வருஷத்தில் உருவாக்க முடிஞ்சது. ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ரொட்டீனில் ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின், ப்ராப்பர் ரொட்டீன் வச்சுக்கோங்க. அது போரிங்காக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா டிசிப்ளினாக இருக்கிறது வந்து ரொம்ப போரிங்கான விஷயம் தான். இது அந்த ரெகுலர் கேலண்டரை தாண்டி உங்களோட பழக்க வழக்கங்களில் உருவாக்கிக்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், கடைசி விஷயமும் கூட, இது வந்து எமோஷ்னலி யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். அதாவது உங்களை நீங்கள் பழக்கப்படுத்தி கொண்டு வரணும். கடைசி விஷயம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், டு ஃபீல் மோர் பாசிட்டிவ் ஹோலியர்னு சொல்வேன். அதாவது எப்போவுமே நம்மளை பாசிட்டிவ் வச்சுக்கிறதுக்கான ஒரே வழி, இந்த ஒரு வருஷ காலத்தில் நீங்கள் ஒரு சக்ஸஸ் அடைஞ்சாலும் சரி, இல்லை ஃபெயிலியர் கிட்ட போனாலும் சரி, இல்லை எதுவுமே மாறாமல் இருந்தாலும் சரி, நெவர் ரியாக்ட் ஃபார் 1 year. அதாவது நம்ம எமோஷ்னலாக நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணீங்க எனக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்த்துக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மைண்டை மெடிடேட் பண்ணால் கம்மியாகும், அவங்க கோயிலுக்கு போனால் உங்களுக்கு கம்மியாகும், இல்லை பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டா நீங்கள் பேலன்ஸ் ஆகிப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டை எது பேலன்ஸ்டாக வச்சுருக்குமோ அதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க. ஆனால் இங்கே ரூல் என்ன அப்படின்னா, எந்த ஹையும் போகாதீங்க, எந்த லோவும் போகாதீங்க. ரிசல்ட் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நான் எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பேன், ரொட்டீனை கரெக்டாக வச்சுருப்பேன், இந்த ரெசல்யூஷன்ஸ்க்கான விஷயங்கள் நான் பண்ணுவேன். த ஹோல் இயர் சக்ஸஸ்க்காகவோ ஃபெயிலியருக்காகவோ ரொம்ப ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, இது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம லோ மூமெண்ட்டை பார்த்து ரியாக்ட் பண்ணோம்னா இன்னும் கீழே போவோம், நம்ம இன்னும் டவுனில் போவோம், இன்னும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். நடக்காட்டி லைஃப்பில் என்ன ஆகுன்றலாம் யோசிக்கப்படுவீங்க. ஒருவேளை ரொம்ப பெரிய விஷயமா சக்ஸஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி அங்கேயே நீங்கள் வந்து நின்றுவீங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து பயணிக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து இந்த அளவுக்கு ஜெயிக்கணும் கோல் வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே செலிப்ரேட் பண்ணி மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த எமோஷன் என்ன பண்ணும், தொடர்ந்து போக விடாது. எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப ஹையும் போவேனா, ரொம்ப லோவும் போக வேண்டாம். நான் சொன்ன ஒரு விஷயத்தை வேணால் பண்ணலாம், நீங்கள் ஒரு இடத்த அடைஞ்சிங்கன்னா ஒரு ரிவார்டு கொடுத்துக்கோங்க, அந்த மைல் ஸ்டோனை என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் ரொம்ப ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து சம்டைம்ஸ் அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 7 ரூல்ஸுமே ரொம்ப பேசிக்காக லைஃப்பை ஹாப்பியாக அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கேன். இது போக உங்களுக்கு தெரிஞ்ச ரூல்ஸை 8, 9, 10 நீங்கள் கமெண்ட்டில் ஆட் பண்ணால் மேபி நல்லா இருந்தால் அது ஃபாலோ பண்ண முடியும்னா நான் இன்னொரு வீடியோ கூட க்ரியேட் பண்ணுறேன். பட் இந்த ரொட்டீனுக்குள்ளே நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களால் பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும். நன்றி.